திருப்பூரில் செய்தியாளர் தாக்கப்பட்ட நிகழ்வு. முதல்வர் கண்டனம். 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி. 90% ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் அரசுக்கு ஒத்துழைப்பு. அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. சிறுமியை கொடுமைப்படுத்திய விவகாரம். திமுக எம்எல்ஏவின் மகன் மருமகள் கைது. தமிழ்நாட்டில் பாஜக ஊடுருவக்கூடாது என நினைத்தவர் ஜெயலலிதா. விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. பாராளுமன்ற தேர்தல். மாவட்ட நிர்வாகிகளுடன் நடிகர் விஜய் முக்கிய ஆலோசனை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம். சட்டைநாதர் கோவிலில் கண்டெடுக்கப்பட்ட சிலைகள் செப்பேடுகளை கோவிலில் தான் வைக்க வேண்டும். அண்ணாமலை வலியுறுத்தல். அதிமுக தேர்தல் அறிக்கை சூப்பர் ஹீரோவாக அமையும். ஜெயக்குமார் கருத்து. தமிழ்நாட்டில் கழுகுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. வனத்துறை தகவல். 2047க்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும். பிரதமர் மோடி பேச்சு. அநீதிக்கு எதிராக இந்தியா கூட்டணி போராடும். ராகுல் காந்தி உறுதி. பிப்ரவரி 13ஆம் தேதி தமிழகம் வருகிறார் மல்லிகார்ஜுன கார்கே. நாடாளுமன்ற தேர்தல் பணி தொடர்பாக ஆலோசனை. புற்றுநோய் குணமாக கங்கையில் நீராடல். உத்தரகாண்டில் பெற்றோரின் மூட நம்பிக்கையால் பலியான 4 வயது சிறுவன். 2023ஆம் ஆண்டின் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான சிறந்த வீரர் விருதை பெறுகிறார் விராட் கோலி. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி. இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்திய போபண்ணா ஜோடி. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.